எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி லக்ஷ்மி கிச்சன் ரெசிப்பியில் ரொம்பவே சூப்பரான இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிஷ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போதைக்கு உள்ள சூழ்நிலையில் நம்ம எல்லோருக்கும் ரொம்ப பாதுகாப்பு தான் ரொம்பவே முக்கியம். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு ரசம் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இப்போது நம்ம அதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் வச்சுட்டு நல்லா 1 டீஸ்பூன் போல் தனியாக அதில் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், அதுக்கப்புறம் நல்லா ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகு எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய், 2 பச்சை மிளகாய். இதில் நீங்கள் உங்களுக்கு தேவையில்லைன்னா ஏதாவது மிளகாயில் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ இதில் ஒரு 10 பல்லு பூண்டு நல்லா தோலோடு சேர்த்துருக்கோம். ஒரு துண்டு இஞ்சி, நல்லா ஒரு 2 கொத்து கருவேப்பிலை பச்சையாக அப்படியே சேர்த்துருக்கோம். இதை சேர்த்துட்டு நல்லா அடித்து நல்லா கொரன்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா நான் மிக்சியில் நல்லா இந்த மாதிரி கொரன்னு உள்ள மாதிரி நான் அடித்து எடுத்திருக்கேன். இவ்வளோ தான். இப்போ அதுக்கப்புறம் 2வது ப்ராசஸ் நம்ம அந்த தக்காளி நல்லா ஒரு 3 தக்காளியை நல்லா கையால் இந்த மாதிரி நல்லா மேஷ் பண்ணி, அதாவது நல்லா சக்கையெல்லாம் அதில் மாதிரி எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த தக்காளியை நம்ம கரைச்சோம் இல்லையா, அந்த தக்காளியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கிட்டு இப்போது நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக நான் 1 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். 3 தக்காளிக்கு 1 லிட்டர் தண்ணி. இப்போ நம்ம பவுட்ரு பண்ண இந்த மிளகு சீரகத்தை அப்படியே இதில் போட்டுடலாம். சேர்த்துட்டு இந்த மிக்ஸி ஜாரையும் நல்லா கழுவி அந்த தண்ணியை இதில் அப்படியே விட்டுட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு நம்ம தேவையான அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நல்லா 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதையும் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கரண்டியால் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம சிம்பிள் ப்ராசஸ் தான் இது நல்லா ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 1/4 மணி நேரம் நல்லா கொதிக்க வைக்க போகிறோம். இதில் உள்ள அந்த சாரெல்லாம் நல்லா இறங்குற அளவுக்கு நம்ம கொதிக்க வைக்கணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுட்டு இதில் ஒரு 2 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, நம்ம தாளிப்போம் இல்லையா, கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் அப்படியே கிள்ளி இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்க போகிறோம். பாருங்கள், கடுகு வெடித்த உடனே சேர்த்துக்கோங்க. சேர்த்தாச்சு. இப்போ அதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். இன்னும் ஸ்பெஷல் இதுக்கு ரசத்துக்கு நம்ம பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கரண்டியால் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி விடணும். ஸ்பெஷலாக சொல்லணுன்னா கருகிடக்கூடாது. இப்போ இதுக்கப்புறம் இதை அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். நம்ம அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோன்னா, நல்லா ஒரு லெமன் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த லெமனை நம்ம புழிஞ்சி இந்த சாறையும் அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு லெமன் சேர்க்குறதுக்கு விருப்பம் இல்லைன்னா இதுக்கு பதில் கொஞ்சமாக புளி தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ அதுக்கப்புறம் நம்ம இந்த ரசத்துக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி. இப்போ இந்த ரசத்தில் இப்போ நீங்கள் போட்டிருக்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ இந்த ஒரு விஷயமே நம்ம ஒரு வாரத்துக்கு ஒரு முறை நம்ம இந்த ரசத்தை வச்சு சாப்பிட்டோன்னா நம்மக்கிட்ட எந்த வைரஸுமே வராது. நீங்களும் இதே மெத்தடில் வீட்டில் கண்டிப்பாக ஒரு நாளாவது வச்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.